போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். 99 பேருந்துகள் பொங்கலுக்கு பிறகு இயக்கப்பட இருக்கின்றன. சென்னையிலே 5 சிறப்பு பேருந்து நிலையங்களிலிருந்து இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மாதாவரம் புதிய பேருந்து நிலையம், கலைஞர் கருணாநிதி நகர் பேருந்து நிலையம், தாம்பரம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம், தாம்பரம் ரயில் நிலைய பேருந்து நிறுத்தம், பூந்தமல்லி பைபாஸ் பேருந்து நிறுத்தம், கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் என இங்கிருந்து இயக்கப்பட இருக்கிறது. இதில் முன்பதிவு மையங்கள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 10 செயல்பட இருக்கிறது. தாம்பரம் சானிட்டோரியம் மெட்ஸ் பேருந்து நிலையத்தில் ஒரு முன்பதிவு நிலையம் செயல்பட இருக்கிறது. பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் இப்பொழுது முதன்முறையாக ஒரு முன்பதிவு மையம் செயல்பட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக மொத்த 12 முன்பதிவு மையங்கள் செயல்படுகின்றன. அதேபோல முன்பதிவு செய்து கொள்ள நேரடியாக வருவது மாத்திரமல்லாமல் இணையதளம் வழியாக www.tnstc.in, TNSTC அபிஷியல் ஆப் போன்ற சாதனம் மூலமாக முன்பதிவு செய்து கொள்ள வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல இந்த வருடம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு முதன்முறையாக கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை முதல் ஜெயங்கொண்டம் மற்றும் அரியலூர் செல்வதற்கும், பூந்தமல்லி பைபாஸ் பேருந்து நிலையத்திலிருந்து ஒசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி செல்வதற்கும் மற்றும் சேலத்திலிருந்து பெங்களூர் செல்வதற்கும் முன்பதிவு செய்ய பயணிக்க வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. இது இந்த ஆண்டு முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதேபோல பேருந்து இயக்கம் குறித்து அறிந்து கொள்வதற்கும் மற்றும் இயக்கம் குறித்து புகார் தெரிவிப்பதற்கும் ஏதுவாக எண்கள் வழங்கப்படுகின்றன. அந்த எண்களை 24/7 என்ற முறையிலே எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம். அந்த எண்கள் 94450 14450 என்ற அலைபேசி என்றும், இன்னொரு அலைபேசி எண் 94450 14436 இந்த 2 அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். அதேபோல ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூல் செய்யப்படுகின்ற புகார்களை தெரிவிப்பதற்கு எண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த எண்கள் 180042561551, மற்றொரு எண் 0424749002, மற்றொரு எண் 044262804445, மற்றொரு எண் 044262816111. இந்த கட்டணமில்லா தொலைபேசிகளை பயன்படுத்தி அந்த புகார்களை தெரிவிக்கலாம். இந்த பொங்கல் திருநாட்டில் போது செயல்படுத்தப்படுகின்ற சிறப்பு பேருந்து நிலையங்களுக்கு கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து செல்வதற்கு வசதியாக மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இணைப்பு பேருந்துகள் 24 மணி நேரம் இயங்கிட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வசதிகளை பயன்படுத்தி நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதல்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற பேருந்துகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். பொங்கல் திருநாளை மிக சிறப்பாக கொண்டாடலாம். அதற்கு போக்குவரத்துறை முழுமையாக ஒத்துழைப்பாக இருக்கு. முன்பதிவு தொடங்கியிருக்கு. அதே கட்டணம் எப்பொழுதும் செல்கிற கட்டணம் தான். ஆம்னி பேருந்து கட்டணம் குறித்து ஏற்கனவே பிரச்சனை வந்தபோது உங்களுக்கே தெரியும், அந்த உரிமையாளர் சங்கத்தோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு பிறகு அவர்கள் வைத்திருந்த கட்டண நிர்ணயத்தையும் குறைத்து ஒரு கட்டணத்தை வழங்கினார்கள். கடந்த தீபாவளி போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த ஆம்னி பேருந்துகள் இயங்கின. இன்னும் சொல்ல போனால் இங்கே இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பிட்டது போல அரசு போக்குவரத்து கழகங்களின் பேருந்துகள் தேவையான அளவிற்கு இயக்கப்பட்ட காரணத்தினால்
பல்வேறு ஆம்னி பேருந்துகளில் முழுமையாக ஆட்கள் நிரப்பாமலே செல்லக்கூடிய சூழலும் இருந்தது. இப்பொழுதும் அதே நிலைமைதான். தேவையான அளவிற்கு மிக சிறப்பான முறையில் அரசு போக்குவரத்து கழகம் பேருந்துகளை ஏற்பாடு செய்திருக்கிறது. இதிலே மக்கள் பயணம் செய்யலாம். அதிலே அந்த சங்கத்தின் சார்பாக அந்த சங்கத்தில் இருக்கின்றவர்கள் கூடுதல் கட்டணம் நிர்ணயிக்க கூடாது என்று அவர்கள் விடுத்த வேண்டுகோளையும் தாண்டி ஒரு 6 நிறுவனம் கூடுதல் கட்டணம் நிர்ணயித்திருந்த பிரச்சனை கடந்த சில நாட்களாக இருந்தது. நேற்றைக்கு அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்களை நேரடியாக துறை அலுவலர்கள் அழைத்து அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள், எச்சரித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் குறைவான கட்டணத்தில் அந்த அதிக கட்டணம் இல்லாமல் பேருந்தை இயக்குவதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். கடந்த கிறிஸ்துமஸின் போதே இதுபோது பிரச்சனை வந்தபோது பல்வேறு பேருந்துகளில் ஆய்வு செய்யப்பட்டு அந்த கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதும் திரும்ப வழங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பேருந்துகளுக்கு மெமோ வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த முறை அதே போல கண்டிப்பாக ஆய்வு செய்யப்படும். கூடுதல் கட்டணம் வசூலிக்க என்ற புகார் எழுகின்ற பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் எந்த தயவு தாட்சணியும் இருக்காது. இப்பொழுது அவர்களை அழைத்து பேசிய பிறகு அந்த கூடுதல் கட்டணம் வசூலிக்க மாட்டோம் என்ற உறுதியை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். எனவே அந்த நிலை தொடரும். சென்னையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். சட்டமன்றத்தில் பாமகனுடைய அடையாளம் தந்ததே